ஸோ கரெக்டாக ஒரு 2-3 வாரமாக நம்ம சோனியா அண்ணா வந்து டெய்லியும் வந்து ரீல்ஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காரு நருட்டோ பற்றி. இதுலேயும் காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லா ரீல்ஸ் சென்ட்லேயும் வந்து 9 மணிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசா போட்டு இருக்காரு. இதுக்கும் மேலே அதை வேற சென்ட் பண்ணி ப்ரோ இதுனா ப்ரோ நருட்டோ பூசா வர போதா ப்ரோ இதை பற்றி பேசு ப்ரோ 9 மணி சொல்லிட்டு சோனியா போடுறானுங்களே ப்ரோ நருட்டோ எதில் ப்ரோ போகிறான் ஒரு அணைய பூத்துல ஏதாச்சும் போடுறானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கப்பா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தீவிரமாக பேச போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நருட்டோ எப்போ வர போதும் அப்படின்றதையும் பேச போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நேற்று நடந்த போல நம்ம ஒன் பீஸ் ஜெயிச்சு போட்டான். பட் ஒன் பீஸ் ஜெயிச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்ல பிளாக் கலர் தோத்துச்சு சொல்லிட்டு வருத்தப்படுறதா கூட எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 250 மேல ஓட்டு வாங்கி வந்து ஒன் பீஸ் வந்து செமிஃபைனலுக்கு போறாருப்பா. கர்ணதாண்டவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பை பை see you soon. ஸோ நாளைக்கு நருட்டோட மேட்ச் இருக்கு. ஸோ நருட்டோ ரசிகர்கள் எல்லாம் கீழே லிங்க் கொடுத்து வைக்கிறேன். ஓட் பண்ணி வந்து உங்க நருட்டோ ஜெயிக்க வைக்கிறதோ தோக்க வைக்கிறதோ உங்க கையில தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நருட்டோ மட்டும் இல்ல ப்ளீச் ஒன் பீஸ் டிராகன் பால் சொல்லிட்டு எல்லா அனிமே உள்ள இருக்குப்பா. ஸோ டோர்னமெண்ட்ல வின் பண்ற வீடியோக்கு ஒரு போஸ்டும் ஒரு ரீல்ஸ் ஆக்ஷனும் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ எனிவே மக்களே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் கதைக்கு போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நருட்டோ வரதெல்லாம் உண்மையா இல்லை கும்பலா வச்சு நம்மளை ஏமாத்துறானுங்களா நம்பி நாட்களை ஓட்டுறானுங்களா அப்படின்னு கேட்டால் ஆப்ஜெக்ட்லி சொல்ல போனால் நாட்களை ஓட்டுறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். என்னயா நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஃபேக் ஆயா இந்த ரீல்ஸ் எல்லாம் ஃபேக் ஆயா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுலேயே கொஞ்சம் ஃபேக் இருக்குன்னு சொல்லலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னயா சொல்றேன் எனக்கு எதுவும் புரிய மாட்டேதே அப்படின்னு கேட்டா 9 மணிக்கு அவன் ரிலீஸ் பண்றதெல்லாம் ஓல்ட் எபிசோட் அதாவது ஏற்கனவே போட்ட எபிசோட் தெரியுமா அந்த எபிசோட தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கான் டெய்லி போட்டு இருக்கோம் அப்படின்னு. அதாவது ஏற்கனவே போட்ட நருட்டோ ஷிப் நருட்டோ கிளாசிக் எபிசோட தான் திருப்பியும் அகைன் ரிலீஸ் பண்ணி போட்ட எபிசோட போட்டு வியூவர்ஷிப்பை ஏத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போட்டு அதுல வந்து தலைவர் வந்து வியூவர்ஷிப் ஏத்திட்டு இருக்காரு. சோ மேபி நம்மளே வந்து பார்த்த எபிசோட் திருப்பி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ல வந்து எவனும் பார்க்காம இருந்திருப்பானுங்க. சோ அதனால வந்து வியூவர்ஷிப் எப்படி இருக்கும்னா டவுனா இருந்திருக்கும். சோ அதை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து நருட்டோ வந்துருச்சு 9 மணிக்கு போட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சுனே இருக்காங்க. நருட்டோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கானுங்க சோனியே. சோ அதனால மட்டும் தான் அகைன் வந்து 9 மணிக்கு நருட்டோ ரிலீஸ் பண்றேன் 9 மணிக்கு நான் நருட்டோ ரிலீஸ் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு சோனியில போட்டு இருக்கானுங்க. மற்றபடி அது நியூ அப்டேட் எல்லாம் கிடையாது. ஓகேவா? சோ யாராச்சும் இன்னைக்கோ நேத்தோ உட்காந்து பார்த்துக்கிட்டு 9 மணிக்கு நருட்டோ வருது போல நம்மளும் ரெடியா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்காதீங்கப்பா. சோ மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னாலுமே சில பேர் இப்படி இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். சோ இப்போ பொறுத்தவரையுமே வந்து ஒரிஜினல் நருட்டோ சீரிஸ் அதாவது வந்து ஏற்கனவே பிரேக் அவுட் தெரியுமா பிரேக்ல இருந்து இப்போ நியூவா போறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நம்புறேன். கிட்டத்தட்ட 2-3 மாசம் டைம் கூட எடுக்க சான்ஸ் இருக்கு. சோ அதனால நான் சொல்ல வருவது என்னவென்றால் எல்லாரும் அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் கிடையாது கொஞ்சம் மாசம் வெயிட் பண்ணுங்க. சோ இப்போதைக்கு தமிழ் டப்பர்ஸ் மட்டும் இல்ல சோனியவே கொஞ்சம் வந்து அமைதியா இருக்கா நருட்டோ ஷிப்டன் பத்தி எதுவும் வாயை திறக்க மாட்டாங்கன்றதா உண்மை. சோ இப்போதைக்கு அவனுங்க ப்ரீவியஸ் எபிசோட்ல போட்டு பார்த்தோன்னே வந்து இப்போதைக்கு நருட்டோ ஷிப்டனோட கரண்ட் எபிசோட்ஸ் வந்து போடுற மாதிரி மனசுல இல்ல போல அப்படிதான் இருக்கானுங்க. சோ மேபி இதுக்கப்புறம் வந்து உண்மையிலே நருட்டோ வரப்போகுது அப்படின்னு சொன்னா நானே வீடியோ போடுறேன். மேபி அதை சோனி ரிலீஸ் பண்ண 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல கூட நானும் வீடியோ போட்டு தொலைச்சிடுறேன். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினேன் அப்படின்னா கரெக்டா இருக்காது. சோ சிம்பிளா வீடியோ போட்டு முடிச்சுக்கிறேன். சும்மா உங்களுக்கு எல்லாம் ஒரு நோட்டிபிகேஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? சோ மக்களே பாயிண்ட் ஆஃப் தி வியூ என்ன அப்படின்னு கேட்டா நருட்டோ ஷிப்டன் 9 மணிக்கு வரதெல்லாம் ஓல்ட் எபிசோட்ஸ் ப்ரீவியஸ் எபிசோட் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த எபிசோட்ஸ் தான். சோ 9 மணிக்கு 8:30 மணிக்கு போன்ல சார்ஜர் இல்லை அப்படின்னா போன்ல சார்ஜரை போட்டு உட்காந்து சோனியில உட்காந்து பார்த்துன்னு இருங்க. சார்ஜர் ஏறி முடிஞ்சிடும் நருட்டோ முடிஞ்சிடும். இல்லையா நான் வேலைக்கெல்லாம் போறேன் 9 மணிக்கு நான் ஃப்ரீ கிடையாதியா அப்படி சொல்லிட்டு அரைச்சி இருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க 2-3 மாசத்துல நருட்டோ வந்துடும். ஓகேவா? எப்படியும் எக்ஸாம் முடிஞ்சிடும். மேபி ஏப்ரல் மேல ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படியும் சம்மர்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்றத நானுமே நினைக்கிறேன். ஓகேவா? சோ எனிவே எல்லாரும் சம்மர் வெக்கேஷன்ல பார்ப்போம். சோ யாரெல்லாம் சம்மர் வெக்கேஷனுக்கு நருட்டோக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? சோ எனிவே மக்களே அடுத்த நருட்டோ சந்திக்கிறேன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் கடை சாத்தலாமா?